ஹலோ ஹாய், என் பேர் சங்கர். நான் வந்து ஆண்டாங்கோட்டாரத்துலேருந்து வரேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து மொபைல் படிக்கணும்னு ஆசை. நான் வந்து கூகுளில் வந்து யூடியூப்பில் வந்து இகேர் ப்ளஸை வந்து வியூஸ் பார்த்தேன். அது மூலிமா அங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ ரேட்டு எல்லாம் கேட்டேன். ஃபீஸ் வந்து எனக்கு ஓகேலபுளாக இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, மொபைல் பற்றி எதுவுமே தெரியாது. நான் படித்தது வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. இங்கே வந்து ஒரு 18 to ஆஃப்டர்நூன் பேஜ் தான் வருவேன். ஒரு 80 நாள் கோர்ஸ் படித்தேன். இப்போ வந்து ஓரளவு மொபைலில் கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணியிருக்கேன். நிறையா ஓன் மொபைல்ஸ் நான் கொண்டு வந்து இங்கே சரி பண்ணியிருக்கேன். டீச்சிங் வந்து இங்கே நல்லாயிருக்கும். மொபைல் பொறுத்தவரை ஐசி ரீபால் இதுவரை நான் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி ஐசி ரீபால், இஎம்எம்சி, சிபியூ நானாகவே ஓனாகவே எடுத்து சிபியூ ரீபால் பண்ணி மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ட்ரைனிங் சார் கொடுத்தாரு. நிறையா வந்து ஓன் மொபைல்ஸ் கொண்டு வந்து இங்கேயே கொண்டு வந்து காம்போ சேஞ்ச் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஓரளவு சாஃப்ட்வேர் கிளாஸு, இது ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் படித்தேன். ரெண்டுமே நல்லா டீச் பண்ணாங்க. சாஃப்ட்வேரும் நல்லா டீச் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஓன் கம்ப்ளைண்ட்டில் வந்து ஃபோன் வாட்டர் லாக் கம்ப்ளைண்ட்டு, பவர் ஐசி கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வந்து நானே சரி பண்ணி ஃபோனை ஆனும் பண்ணியிருக்கேன். ஃபோன் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது நான் படித்தது வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு குரூப்பு. இங்கே வந்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே. அப்புறம் வந்து இங்கே வந்து சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் ரெண்டுமே கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. எனக்கு வந்து சாஃப்ட்வேர்னால் இதுவரை சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரை பற்றி எதுவுமே தெரியாது. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டீச் பண்ணுவாங்க. டீச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்திட்டு வந்து டவுட் இருந்தால் வந்து சார்கிட்ட கேட்டால் கரெக்டாக கிளியர் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு செய்ய வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கிளாஸே வந்து சார் போவார். நான் வந்து ஆஃப்டர்நூன் பேஜில் வந்து படிக்கிறேன். எனக்கு வந்து 80 டேஸ் வந்து கோர்ஸு. இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என் நம்பர் வந்து கீழே லிங்கில் கொடுப்பாரு சாரு. இகேர் ப்ளஸில் வந்து நல்லா டீச் பண்ணுறாங்க. மொபைலு சாஃப்ட்வேரும் சரி ஹார்ட்வேரும் சரி. இங்கே வந்து லேப்டாப்பு, டிவி எல்லாமே இருக்குது. எனக்கு டீச் பண்ண சார் பேர் வந்து ஐயன். அவர் நல்லா டீச் பண்ணார். மொபைலும் அவர் தான் எடுத்தார், சாஃப்ட்வேரும் அவர் தான் எடுத்தார். அதாவது அடுத்து வந்து நான் வந்து கடை வைக்கலாம்னு இருக்கேன். கடை வைக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு வேல்யூபிளாக ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டர் அந்த மாதிரி வேல்யூபிளான சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் எங்கேயாவது வேலைக்கும் சேர்ந்துக்கலாம். இப்போ வந்து நான் கடை வைக்கலாம்னு ஐடியாவில் இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு டீச் பண்ணாங்க. நீங்கள் கடை வைக்கணும்னாலும் வைக்கலாம், இல்லாட்டினா ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டரில் போய் வேலை பார்க்குறதுனாலும் வேலை பார்க்கலாம். ஓரளவு இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2000 ரூபா வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மொபைலில் ஓனாக கடை வச்சு சர்வீஸ் பண்ணீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2000 ரூபா வந்து அசால்ட்டாக வந்து எடுக்கலாம். இந்த மொபைல் கோர்ஸ் படிக்க வந்து எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கிடையாது. நீங்கள் வந்து ஓனாகவே உங்கள் டேலண்ட் தான். நீங்கள் டேலண்டே இல்லாமல் வந்தால் கூட ஓரளவு கைத்தொழில் வாசி நீங்கள் ஓரளவு ட்ரெயின் பண்ணி உங்களை இது பண்ணிடுவாங்க, டீச் பண்ணி ஓரளவு ரெடி பண்ணிடுவாங்க உங்களை. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. வந்து நல்லா படிங்க, நல்லா டீச் பண்ணுவாங்க, நல்லா கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.